ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில நெறைய பேருக்கு வந்து இந்த பீரியட் பிரச்சனைங்கிறது ரொம்ப காமனா வந்தாச்சு. எஸ்பெஷலி இந்த இர்ரெகுலர் ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங் வரது இதெல்லாம். அண்ட் நெறைய வாட்டி பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து டாக்டர்ஸோட ஹெல்ப்ப வந்து சீக் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி நெறைய பேரோட அசம்ப்ஷன் என்னன்னா வந்து, "நான் நெறைய வேலை செஞ்சுட்டேன் டாக்டர். அதனால எனக்கு ப்ளீடிங் ஹெவி ஆச்சு. இல்ல நான் டிராவல் பண்ணேன். அதனால ஹெவி ஆச்சு." இந்த மாரி நெறைய தப்பான புரிதல் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எது இர்ரெகுலர் ப்ளீடிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும்னா, நார்மல் பீரியட்ஸ்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு நார்மல் பீரியட் ஃப்ளோங்கிறது அட்லீஸ்ட் 24 டூ 38 டேஸ்க்கு ஒரு வாட்டி வர ப்ளீடிங். அண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 5 டூ 8 டேஸ். 8 டேஸ்க்குள்ள கண்டிப்பா ஒரு நார்மல் பீரியடா இருந்தா அது ஸ்டாப் ஆகணும். அண்ட் ஒரு ஆவரேஜ் பிளட் லாஸ் இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் 80 எம்எல்க்கு மேல ப்ளீடிங் வந்து ஆகக்கூடாது. இதுல எவ்வளோ எம்எல் வந்து ப்ளீடிங் ஆயிருக்குங்கிறது ஜென்ரலி நம்ம ரொம்ப அவ்வளோ ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது. மெஷர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்ராக்ஸிமேட்லி என்ன சொல்வோம்னா, ஒரு நார்மல் பேட் வந்து ஃபுல்லா சோக் ஆச்சு அப்படின்னா, 10லேருந்து 15 எம்எல் பிளட் வந்து நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மேபி இத வச்சு வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்ல இதுவும் கஷ்டமா இருக்குன்னா, பி-பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட்ல உங்களோட பீரியட் லாஸஸ கம்பேர் பண்ணீங்கன்னா, எவ்வளோ பிளட் லாஸ் நமக்கு ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு நார்மல் பீரியட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இதுல எந்த டீவியேஷன் வந்தாலும், இப்ப நமக்கு ப்ரொலாங்டா ப்ளீடிங் ஆகுது. 8 நாள் மேல ப்ளீடிங் ஆகுது. இல்ல ஃப்ளோ ஹெவியா வந்து போய்க்கிட்டு இருக்குது. ஆர் ஃபார் எனி ரீசன் நமக்கு பீரியட்ஸ் ஹெவியா இருக்கும்போது அனீமியா ரத்த சோகை வந்து ஏற்படுது. இல்ல ரொம்ப நமக்கு டயர்ட்னஸ் இருக்கு. இல்ல அடிக்கடிக்கு பீரியட்ஸ் வருது. லைக் ஒன்ஸ் இன் 20 டூ 21 டேஸ் நமக்கு பீரியட்ஸ் வருது. இதெல்லாம் வந்து ஹெவி பீரியட் கணக்குல வரும். இந்த மாதிரி பீரியட் அப்நார்மாலிட்டீஸ் இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க உங்க டாக்டரோட ஹெல்ப்ப கேட்டுக்கிறது நல்லது. அ எதனால இந்த பீரியட் அப்நார்மாலிட்டி இல்ல ஹெவி பீரியட்ஸ் வருது? அப்படிங்கிறது நெறைய பேரோட கேள்வி. ஸோ இந்த ஹெவி ப்ளீடிங்க்கான ரீசன் வந்து எந்த ஏஜ்ல நமக்கு வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. அப் டூ 19 இயர்ஸ் இந்த அடோலசன்ட் ஏஜ் குரூப்ல பார்த்தீங்கன்னா, பீரியட் பிரச்சனைங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். சில பேருக்கு தள்ளி தள்ளி பீரியட்ஸ் வரும். ரொம்ப கம்மி ஃப்ளோவா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஹெவி ஃப்ளோவா வந்து இருக்கும். இது எதனால நடக்குது அப்படின்னா, அந்த ஏஜ் குரூப்ல நம்ம இந்த வயசுக்கு வரதுலேருந்து ஒரு 18, 19 வயசு வரைக்கும் அந்த வுமனோட எக்ஸ் வந்து ரொம்ப இம்மெச்சூரா இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் மெச்சூரிட்டி வந்து இல்லாததுனால, இந்த ஹார்மோன் இரெகுலாரிட்டி வந்து ஒரு ஹெவி ப்ளீடிங் வந்து வரலாம். ஜென்ரலி அந்த ஏஜ்ல வரது வந்து யூசுவலி அதுவா சரியாயிடும். அண்ட் பெருசா நம்ம எதுவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்தந்த டைம்ல ப்ளீடிங் கம்மி பண்ணி குடுக்குறது, இல்ல அனீமியா வந்ததுன்னா அத ட்ரீட் பண்றது. இந்த மாதிரி சப்போர்ட்டிவா நம்ம ட்ரீட் பண்ணா போதும். இதே மிடில் ஏஜ்ல இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ காமனா ஹெவி ப்ளீடிங் வரதுக்கான காரணத்த வந்து நம்ம 2ஆ பிரிப்போம். ஒண்ணு வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அண்ட் அது இல்லாம அதர் காசஸ். ஸோ கர்ப்பப்பைன்னு பார்த்தோம்னா, கர்ப்பப்பைக்குள்ள ஏதாவது சத வளர்ச்சி இருக்கா? எண்டோமெட்ரியல் பாலிப் அப்படின்னு சொல்றது. இல்ல கர்ப்பப்பையில ஃபைப்ராய்ட் மாதிரி கட்டி ஏதாவது இருக்கா? சில பேருக்கு கர்ப்பப்பை வந்து வீக்கமா இருக்கும். அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ல கர்ப்பப்பையோட புற்றுநோய் இல்ல ப்ரீ கேன்சர் கண்டிஷன். இதெல்லாம் வந்து காமனா யூட்ரஸ்க்குன்னு இருக்கிற பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி ஸ்கேன்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாம இன்னும் காமன் ரீசன்ஸ் வந்து ஹார்மோன் இர்ரெகுலாரிட்டீஸ் லைக் தைராய்டு பிரச்சனை இருக்கிறது, இல்ல பிசிஓ இருக்கிறது, ஒரு சில மெடிகேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளட் கிளாட்டிங்லேயே வந்து இந்த ரத்தம் உறையிற தன்மையில பிரச்சனை இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து ஹெவியா ப்ளீடிங் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து யூட்ரஸ் சம்மந்தம் இல்லாம மத்த காசஸ். ஸோ எந்த ஒரு லேடி வந்து ஹெவி ப்ளீடிங்ல வந்தாலும், இதெல்லாம் ரூல் அவுட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் வந்து எடுக்கிறது. ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் வருதுன்னா, ரொம்ப முக்கியமா நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்க பிரெக்னன்சிங்க. ஸோ நீங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருந்தீங்கன்னா, ஹெவி ப்ளீடிங்கோட போம்போது ஃபர்ஸ்ட்டு உங்க டாக்டர் வந்து ஒரு பிரெக்னன்சிக்கு கார்ட் டெஸ்ட் வந்து குடுப்பாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு ஒரு ஏர்லி மிஸ்கேரேஜ் வந்து ஹெவி ப்ளீடிங்கா பிரசன்ட் ஆகலாம். உங்களுக்கு மேபி நீங்க பீரியட் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு ரொம்ப நெறைய நாள் தள்ளியிருக்காது. ஸோ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா பிரெக்னன்ட் இல்லங்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் நெறைய வாட்டி நாங்க பார்த்துருக்கிறது, நெறைய பேர் வந்து இந்த இர்ரெகுலர் ப்ளீடிங் இல்ல ஹெவி ப்ளீடிங்கோட வரும்போது, அ அது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்கேரேஜா இருக்கும். சப்போஸ் அது மிஸ்கேரேஜ் அப்டின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட்டா இருக்குங்க. ஸோ ஃபார் தட் ரீசன் டெஃபினட்டா நம்ம ஃபர்ஸ்ட்டு ரூல் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட ஒரு பிரெக்னன்சிய. அ இதே வந்து உங்களுக்கு மெனோபாஸ் ஆயாச்சு. அதாவது மாதவிடாய்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆன அப்புறம், ஒரு பீரியட் வருது. அது வந்து ஹெவியாவே இல்லன்னா கூட, மெனோபாஸ்க்கு அப்புறம் இருக்கிற ப்ளீடிங் மட்டும் கொஞ்சம் நம்ம சீரியஸாவே இவாலுவேட் பண்ணணும். ஏன்னா, அந்த ஏஜ் குரூப்ல நம்ம கர்ப்பப்பைக்கான புற்றுநோய் வரதோ, இல்ல ப்ரீ கேன்சர்ஸ் வரதோ ரொம்ப காமன். ஸோ நம்ம வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ரூல் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும்.
ஸோ இந்த ஹெவி ப்ளீடிங்க்கு நம்ம இவாலுவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ஏஜ் குரூப்பில் நமக்கு ப்ளீடிங் ஹெவியாக இருக்குங்கிறது முக்கியங்க. இதே அடலசன்ட் ஏஜ் குரூப், அதாவது இந்த ஃபஸ்ட்டு 19 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து பெருசாக ரொம்ப நிறைய பயப்பட வேண்டாம். ஜென்ரலாக அந்த ஏஜில் ப்ளீடிங் ஹெவின்னு வரவங்களுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து ஹீமோகுளோபின். இந்த ஹெவி ப்ளீடிங்னால உங்களுக்கு ஹீமோகுளோபினில் ஏதாவது ட்ராப் இருக்கா, ரத்த சோகை இருக்கான்னு பார்க்கணும். கோயகுலேஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிற ஒரு டெஸ்ட்டு, பிளட் கிளாட்டிங் டெண்டன்சியில், அதாவது ரத்தம் ஒரே இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் தைராய்ட் மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா. ஸோ இந்த டெஸ்ட்லாம் மட்டும் நம்ம இவாலுவேட் பண்ணால் இந்த ஏஜ்க்கு அதுவே போதுமானது. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீடிங் ஹெவி ஆயிடுச்சுன்னா அவங்க சில்ட்ரனுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு நிற்கிறது ஒரு ஸ்கேன் சென்டரில். ஸ்கேன் எடுத்துகிட்டு பிசிஓ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வரது உண்டு. ஜென்ரலி இந்த ஃபஸ்ட்டு 19 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஸ்கேன் வந்து பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம எந்த கேர்ளுக்கு ஸ்கேன் எடுத்தாலுமே கொஞ்சம் ஓவரிஸ் வந்து பாலிசிஸ்டிக்காக தான் அப்பியர் ஆகும். அந்த ஏஜ் குரூப்பில் இது ஒரு நார்மலான விஷயம். ஸோ அந்த ஏஜில் ஸ்கேன் பண்ணிவிட்டு பிசிஓ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகிறது அர்த்தம் கிடையாது. நாட் தட் ஸ்கேனே எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஃபார் சம் அதர் ரீசன் உங்கள் டாக்டர் வந்து ஸ்கேன் நெசசரி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். பட் டைரெக்டாக ஒரு இரெகுலர் பீரியட்கே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக வந்து ஸ்கேன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கர்ப்பப்பையில் சதை எதுக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னா, ரொம்ப முக்கியமான கர்ப்பப்பை புற்றுநோயை நம்ம ரூல் அவுட் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரீ கேன்சர்ஸ் எதாக இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு. சம்டைம்ஸ் நம்ம இந்த ப்ரீ கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி ஈஸி நமக்கு. ஸோ மெயினாக இந்த லைனிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இது தாங்க. நம்ம இந்த யூட்ரஸோட லைனிங்கை டெஸ்ட் பண்ணுறதுன்னு பேசுகிறப்போ என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம லைனிங் டெஸ்ட் எடுக்கணும்னா, இல்லை ஹெவி ப்ளீடிங் வந்தாச்சுன்னா டிஎன்சி பண்ணுவீங்களா டாக்டர்னு தான் நம்மளை கேட்குறது உண்டு. லைனிங்கை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா 3 வகையாக நம்ம டெஸ்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து ஓபிலேயே டெஸ்ட் பண்ணுறது, அதாவது பிப்பல் பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்னதாக ஒரு பெனாவோட ரீஃபில் சைஸில் தான் அது இருக்கும். ஓபிலேயே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அந்த டெஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு அந்த சதையை வந்து லேபுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுப்புவோம். இது வந்து ரொம்ப பெயின் இருக்காது. நமக்கு ஒரு அடி வழியாக செக் பண்ணுற மாதிரி தான் ஒரு மைல்ட் பெயின் டிஸ்கம்ஃபர்ட் தான் வந்து இருக்கும். அண்ட் 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் டெஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிடலாம். வலி வந்து தாங்க முடியாதவங்களுக்கு, இல்லை கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மயக்கத்தில் வந்து டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மயக்க மருந்து கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒன்று டிஎன்சி அப்படின்ற ப்ரொசீஜர் பண்ணுவோம். டிஎன்சிங்கிறது பிளைண்டாக பண்ணுற ப்ரொசீஜர். ஜஸ்ட்டு மயக்கம் கொடுத்து கர்ப்பப்பை வாய் வழியாக போயிட்டு உங்கள் யூட்ரஸோட லைனிங்கை நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். அதுவே வந்து ஒரு சில பேருக்கு நம்ம கேமரா, கர்ப்பப்பை வாய்க்குள்ள கேமரா போட்டு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இது வந்து நம்ம கேமரா வழியாக உங்கள் யூட்ரஸோட லைனிங்கை ஒரு மானிட்டரில் நாங்கள் பார்த்துக்கிட்டே எங்கே வந்து திக்காக இருக்குது, எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல சதை வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இன்னும் கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக சதையை வந்து டெஸ்ட்டுக்கு எடுப்போங்க. இதில் டிஎன்சி உங்களுக்கு கரெக்டாக இல்லை ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி உங்களுக்கு கரெக்டாங்கிறது மற்ற கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸு, மற்ற இண்டிகேஷன்ஸ், உங்களுக்கு வேறு என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த லைனிங் டெஸ்ட் பண்ணுறோமா இல்லை முன்னையே டிஎன்சி பண்ணியிருக்கோமா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு எது பெட்டர் டெஸ்ட்டுங்கிறத சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹெவி ப்ளீடிங் வந்தாச்சுன்னா அதை நம்ம எப்படி வந்து ட்ரீட் பண்ண போகிறோம். நிறைய பேரோட தப்பான ஒரு அசம்ஷன் வந்து ப்ளீடிங் பிரச்சனை எது வந்தாலும் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணி போடுறது. ஆக்சுவலாக சர்ஜரிக்கான இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஸோ எல்லா ப்ளீடிங் இஷ்யூஸ்க்கும் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. மேபி முன்ன இருந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து நமக்கு மெடிசன் எவ்வளவோ அட்வான்ஸ் ஆயாச்சு. நம்ம மெடிக்கலாகவே நிறைய ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு மெத்தட்ஸ் வந்தாச்சு. ஸோ ஒருத்தவங்க ஹெவி ப்ளீடிங்கோட வராங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் அதில் அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்க ப்ளீடிங்கை கம்மி பண்ணி கொடுக்கணும். அவங்க டிஸ்கம்ஃபர்ட், பெயின் இதெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த ப்ளீடிங்னால வரக்கூடிய ரத்த சோகை, அனீமியாவை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ தட் தே கேன் ஃபங்க்ஷன் நார்மலி, டயர்ட்னஸ்லாம் இல்லாமல். அண்ட் மூணாவது, ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ், அந்த ப்ளீடிங்க்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம்னா அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கணும். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ப்ளீடிங் கம்மி பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த டேப்லெட்ஸ்லேயே நாங்கள் நான் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வச்சுருக்கோம். இல்லை ஹார்மோன் இருக்கிற மெடிசன்ஸ் வந்து சம்டைம்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நான் ஹார்மோன்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். அதுலேயே ஒரு 40 to 50% ப்ளீடிங் அண்ட் பெயின் நிறைய பேருக்கு கம்மி ஆகிடுங்க. இந்த நான் ஹார்மோனல் மெடிகேஷன்ஸில் செட்டில் ஆகாதவங்களுக்கு தான் ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் தேவைப்படலாம். ஜென்ரலாக நாங்கள் கொடுக்குறது லோ டோஸ் ஹார்மோன்ஸ் தான். ஸோ ஒரு 2 or 3 months நம்ம அதை எடுக்கும் போது பெருசாக நமக்கு அதனால் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வராது. ஸோ நீங்கள் தைரியமாக அந்த டைமுக்கு டெம்பரரியாக அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, மெரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஹார்மோன் கொண்ட காப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ ரெகுலராக ரிப்பீட்டடாக ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க, இல்லை நம்ம இந்த சதை டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து சில பேருக்கு கொஞ்சம் சத வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு வந்திருக்கும். இந்த சத வளர்ச்சி அதிகமாக இருக்குனாலே அது கேன்சர்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு நார்மலாகவே சதை வந்து கொஞ்சம் அதிகமாக வளரும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி ப்ளீடிங்கிறது ஒரு ரெகுலர் பேட்டர்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டைம் நமக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு வேறு எதுவும் மேஜர் இஷ்யூஸ்லாம் இல்லை, கர்ப்பப்பை சைஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது, உள்ள நிறைய ஃபைப்ராய்ட் கட்டி இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா, இந்த மெரினான்னு சொல்கிற ஹார்மோன் காப்பர்ட்டியை உங்கள் யூட்ரஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணலாம். இந்த இன்சர்ஷனுக்கு அகைன் அனஸ்தீசியா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தேவை இருக்காது. ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். அண்ட் இந்த மெரினா போட்டோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90% ப்ளீடிங் வந்து கம்மியாயிடும். அண்ட் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இந்த மெரினாவோட நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் சம்டைம்ஸ் ரத்த சோகை இருக்கும் போது அயன் சப்ளிமெண்ட்ஸோ இல்லை அயன் இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி ஹீமோக்ளோபினோட வந்தீங்கன்னா பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரெக்கரண்ட்டாக ப்ளீடிங் வருது, நம்ம மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்து கூட எவ்வளோ ஹார்மோன் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் ப்ளீடிங் பேட்டர்ன் செட்டில் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அப்போ நம்ம கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணலாம். சில பேருக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கமாக இருக்கும், இல்லை நிறைய ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கும், அதெல்லாம் வந்து மெடிகேஷன்ஸ்க்கு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆர் லைக் ஐ செட், கர்ப்பப்பையோட ப்ரீ கேன்சர் ஏதாவது இருக்குது, இல்லை ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் இருக்குன்னா அவங்களுக்கு அகைன் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம யூட்ரஸ் ரிமூவலை லாஸ்ட் ஆப்ஷனாக தான் யோசிப்போம். அண்ட் 40 வயசுக்கு முன்னாடி கண்டிப்பாக யாருக்கும் ஃபார் எனி ரீசன் யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெவி ப்ளீடிங் இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஐடியல்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ்.